வஜ்ரபுரத்தை வைபவவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனோட ஒரே மகள் வத்சலா. அவனுக்கு ஆண் சந்ததியே பிறக்கலை. அவன் தன்னோட மகளை மகன் மாதிரி நினச்சி ஒரு இளவரசன் கற்க வேண்டியதையெல்லாம் கற்பிக்கலான்னு ஏற்பாடு செஞ்சான். அது மட்டும் இல்லை, தன்னுடைய நாட்டை ஆளப்போகிறவன் தன்னுடைய வம்சத்தவனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தன் தங்கையுடைய மகனான பலவர்மன் தான் வத்சலாவுடைய கணவன் அப்படின்னு அவங்களுடைய இளம் பிராயத்திலேயே அவன் தீர்மானிச்சிட்டான். அதனால் அவன் தன்னுடைய அண்டை நாட்டு மன்னனுடைய மகனும் தன் தங்கையுடைய மகனுமான பலவர்மனை தன்னோட நாட்டுக்கு வரவழைச்சான். அவன் தன்னோட மகளுக்கும் பலவர்மனுக்கும் எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்கும்படி அனந்தாச்சாரியார் நடத்தி வர குருகுலத்துக்கு அனுப்புனான். அதே குருகுலத்தில் வஜ்ரபுரம் முதலமைச்சருடைய மகனான மணிவர்மனும் கல்வி பயின்று வந்தான். தன்னுடைய 3 மாணவர்களும் நல்லா கல்வி கற்று வருவதை பார்த்துட்டு அனந்தாச்சாரியார் மகிழ்ந்து போனார். குறிப்பாக வத்சலாவும் மணிவர்மனும் பல விஷயங்களை கால் புரட்சி இல்லாமல் வாத பிரதிவாதங்கள் செஞ்சு தீர்மானிப்பதை பார்த்துட்டு அவர் ரொம்ப மகிழ்ந்து போனார். இந்த வாக்குவாதங்களில் பலவர்மன் இடையிடையே குறுக்கிட்டு தன்னுடைய கருத்தை சொன்னாலும் குரு அவன் கூறுவது சரியல்ல அப்படின்னு விளக்கி சொல்லி வந்தார். குருகுலத்தில் வத்சலாவும் பலவர்மனும் மணிவர்மனும் ஒன்றா படித்த போதிலும் எல்லா விஷயங்களிலும் மணிவர்மன் பலவர்மனை விட ஒரு படி மேலாகவே விளங்கி வந்தான். அது மட்டும் இல்லை, வத்சலா மணிவர்மனோடு நெருங்கி பழகி எல்லா விஷயங்களிலும் அவங்கிட்டவே தன்னுடைய சந்தேகங்களை கேட்டு விளக்கம் பெற்று வந்தான். இதனால் அவங்க 2 பேரும் ரொம்பவும் நெருங்கி பழக தொடங்கினாங்க. பலவர்மன் வத்சலா கிட்டிருந்து விலகி இருப்பது மாதிரியே தெரிஞ்சுது. குருகுலத்தில் வத்சலாவுடைய படிப்புடைய முன்னேற்றத்தையும் பலவர்மனுடைய நிலைமையையும் பற்றி வைபவவர்மன் விசாரிக்கிறப்ப மணிவர்மன் எல்லாரத்தை விடவும் முன்னாடி நிற்கிறதையும் அவனும் வத்சலாவும் நெருங்கி பழகுவதையும் தெரிஞ்சுக்கிட்டான். இதனால் அவனுடைய மனசு கொஞ்சம் கவலைப்பட தொடங்குச்சு. அவன் பலவர்மனையும் மணிவர்மனையும் ஒப்பிட்டு பார்க்க தொடங்கினான். மணிவர்மனும் பலவர்மனை போலவே நல்ல அழகன். போர்க்கலைகளிலும் படிப்பிலும் அவன் பலவர்மனை விட கொஞ்சம் மேலானவன். அரச குடும்பத்தில் பிறக்கலைனாலும் அவன் நல்ல சத்திரியன்தான். ஒருவேளை வத்சலா மணிவர்மனை மணக்கலான்னு தீர்மானிச்சா பலவர்மனுடைய தாய் தந்தையர்கிட்ட வத்சலாவை பலவர்மனுக்கு மனம் செய்து வைப்பதா சொல்லி இது நாள் வரைக்கும் அவங்கள நம்ப வச்சது ஏமாற்று வேலைன்னு தானே அவங்க நினைப்பாங்க. அதனால் பலவர்மன் மணிவர்மனை விட சிறந்தவன் அப்படின்னு எல்லாருக்கும் நிரூபித்து அவனுக்கும் வத்சலாவுக்கும் திருமணத்தை நடத்தி விடுவது அப்படின்னு வைபவவர்மன் தீர்மானிச்சுக்கிட்டான். தன் மகள் மணிவர்மனை விரும்புகிறாளா அப்படின்னு தெரிஞ்சுக்க அவன் விருப்பப்பட்டான். அதனால் அவன் வத்சலாவுடைய ஆருயிர் தோழியான மைதிலியை அழைச்சு, மைதிலி, நீ தான் என் மகளுடைய மனசில் தன்னுடைய திருமணத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறத கண்டறிஞ்சு சொல்லணும். அவள் பலவர்மனை மணக்க விரும்புகிறாளா இல்லை மணிவர்மனை மணக்க விரும்புகிறாளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னான். மைதிலியோ 1 மாத காலம் கவனிச்சுட்டு மன்னன்கிட்ட வந்து, மன்னா, வத்சலா மணிவர்மனையே விரும்புகிறான். எல்லா விதத்திலும் அவன் தனக்கு ஏற்றவன் அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, மணிவர்மனை மணந்துக்கிட்டா தன்னுடைய பிறந்த நாட்டிலேயே இருந்து மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட வைபவவர்மன், சரி, இனி பலவர்மன் மணிவர்மனை விட எல்லா விதத்திலும் உயர்ந்தவன் அப்படின்னு வத்சலாவுக்கு காட்டி அவளுடைய மனசை பலவர்மன் பக்கமாக திருப்பணும் அப்படின்னு தீர்மானிச்சான். ஆனால் அப்போ பலவர்மன் தன்னுடைய மாமாவை பார்த்து, மாமா, வத்சலா மணிவர்மனையே மணக்க விரும்புவது தெரியுது. இந்த நிலைமையில் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலைன்னு சொன்னான். வைபவவர்மன் அதுக்கு, பலவர்மா, சிறு வயதாக நீ இருக்கிறப்பவே வத்சலா தான் உன்னுடைய மனைவின்னு நான் தீர்மானித்தேன். அதுதான் நடக்கணும். உன்னை விட அந்த மணிவர்மன் கொஞ்சம் உயர்ந்தவனா வத்சலாவுக்கு இப்போ தென்படுறா. நீ அவனை விட எல்லா விதத்திலும் சிறந்தவன் அப்படின்னு வத்சலா நினைக்கும்படி செய்யணும். இதுக்காக உன்னை நான் மிக சிறந்த குருவான ஹேமச்சந்திரர்கிட்ட அனுப்புகிறேன். நீ அவரோட குருகுலத்தில் 6 மாத காலம் பயிற்சி பெற்றேன்னா மணிவர்மனை மிஞ்சிடுவேன். அப்போ நீ அவன் கூட போட்டி போட்டு அவனை வென்று காட்டுனேன்னா வத்சலா மனசு மாறி உன்னை மணக்கிறதுக்கு சம்மதிப்பா அப்படின்னு சொன்னான். பலவர்மன் அதுக்கு, மாமா, எனக்கு என்னவோ வத்சலாவுடைய மனசு இப்படி நான் போட்டி போடுறதால மாறிடுன்னு தோணலை. இருந்தாலும் நீங்கள் சொன்னபடியே ஹேமச்சந்திரருடைய குருகுலத்தில் இருந்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போனான். அவன் ஹேமச்சந்திரருடைய குருகுலத்தை அடைஞ்சு அவர்கிட்ட 6 மாத காலம் பயிற்சி பெற்றான்.
பயிற்சி முடிந்ததும் பலவர்மன் ஹேமச்சந்திரர்கிட்ட விடை பெற்று கொண்டு கிளம்புனான். அப்போ அவர் சில அறிவுரைகளை எல்லாம் சொல்லிட்டு, ஆமாம், வஜ்ரபுரம் மன்னன் உன்னுடைய தாய்மாமன்னு தானே சொன்ன? அந்த நாட்டோட முதலமைச்சருடைய மகனான மணிவர்மனை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அதை கேட்ட பலவர்மன் ஆச்சரியப்பட்டவாறே, அவனை எனக்கு நல்லா தெரியும், ஏன் அவனை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டான். ஹேமச்சந்திரர் புன்னகை புரிஞ்சுட்டே, நான் சில சமயங்களில் யாருக்கும் தெரியாமல் மாறு வேடத்தில் பல இடங்களுக்கு போய் வருவதுண்டு. நீ இங்கே என்னுடைய சீடனாக வர்றதுக்கு முன்னாடி வஜ்ரபுரியில் வசந்தோற்சவம் நடந்துச்சு. அந்த சமயத்தில் பல பேர் தாம் கற்ற போர்க்கலைகளில் தம்முடைய திறமையை காட்டினாங்க. அதை நான் பார்த்தேன். அவங்களில் மணிவர்மன் செஞ்சு காட்டியதையெல்லாம் என்னால் மறக்கவே முடியலை. என்ன வேகம், என்ன அற்புதம், எப்படியெல்லாம் அவனுடைய கைகளில் ஆயுதங்கள் சுழன்றுச்சு. அவனுடைய ஒவ்வொரு அசைவும் என்னுடைய கண் முன்னால் இன்னமும் நிற்குது. என்னால் மறக்கவே முடியலை அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட பலவர்மன் திகைச்சு போய் நின்னான். அதுக்கப்புறமா அவன், குருவே, அன்னைக்கு நான் கூட என்னுடைய திறனை எல்லாருக்கும் முன்னாடியும் காட்டினேனே அப்படின்னு தாழ்ந்த குரலில் பணிவாக சொன்னான். ஹேமச்சந்திரரும் அவனை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்துட்டு, இருந்தாலும் இருக்கலாம், சரியாக நினைவில்லை அப்படின்னு சொன்னார். ஹேமச்சந்திரருடைய குருகுலத்திலிருந்து திரும்பி வந்த பலவர்மன் தன்னுடைய மாமாவான வைபவவர்மனை பார்த்து, மாமா, ஹேமச்சந்திரர் அளித்த பயிற்சியில் நான் சற்று தேர்ச்சி பெற்று முன்னேறி இருக்கேன். ஆனால் வத்சலாவுக்கு முறை மாப்பிள்ளை அப்படிங்கிற உரிமை கொண்டாடி அவளை மணக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. அவள் மணிவர்மனை மணக்கிறது தான் சரி. அவங்களுடைய திருமணத்தை நடத்திடுங்க அப்படின்னு சொன்னான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, பலவர்மன் ஹேமச்சந்திரரிடம் 6 மாதத்திற்கு சிறப்பு பயிற்சி பெற்று வந்து மணிவர்மனை தோற்கடிப்பது என்றுதானே எண்ணினான். ஆனால் பயிற்சி பெற்று மணிவர்மனோடு போட்டி போட வேண்டிய நிலைமையில் அவ்வாறு போட்டியிடாமல் ஏன் வத்சலாவை மணிவர்மனுக்கே மனம் செய்து வைக்கும்படி வைபவர்மனிடம் கூறினான்? முழு முயற்சி செய்து முடிவில் பலன் கிடைக்கும்போது அதை பலவர்மன் கை நழுவ விட்டது அவனுடைய அறியாமையை காட்டவில்லையா? என்னுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, பலவர்மன் தானாகவே குருகுலம் சென்று ஹேமச்சந்திரரிடம் சீடனானான். ஆனால் ஹேமச்சந்திரரின் கவனமோ அவருடைய சீடனாக கூட இல்லாத மணிவர்மனிடம் சென்றது. அவர் அவனை மிகவும் பாராட்டினார். அந்த போட்டியில் தானும் கலந்து கொண்டு தன் திறமையை காட்டியதாக பலவர்மன் அவரிடம் கூறிய போது கூட அவர் அவனை கவனிக்கவில்லை என்றதும், அவன் தனக்கும் மணிவர்மனுக்கும் பல வித்தியாசங்கள் உள்ளதையும் மணிவர்மன் தன்னை விட சிறந்தவன் என்பதையும் உணர்ந்தான். அதனால் வத்சலாவை மணக்க தகுதியானவன் மணிவர்மனே என்றும் தான் அல்ல என்றும் அவன் முடிவுக்கு வந்தான். அது அவனுடைய அறியாமையல்ல, உயரிய மனிதன் செய்ய வேண்டிய கடமை. அதைத்தான் பலவர்மன் செய்தான். அப்படி அவன் செய்தது மிகவும் சரியே என்று கூறினான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.